இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்ல தான் போறாங்க. சரி, 2 பேர் தானே போறாங்க. என்னையும் கூட்டிட்டு போனா என்னவா? கேட்டதுக்கு வீடே சேர்ந்து என்ன ஏசுது. பாவண்டி நீ. 2 நாள் லீவ் எடுத்து 2 நாள் ஊட்டியை சுத்தி பார்த்தா இவங்களுக்கு என்ன வந்துச்சான்? கனிப்பாப்பா, யார் என்ன? சம்மு உன்னை கூட்டு வர சொன்னார் பாப்பா. ஊட்டிக்கு போறாங்களாமே. ஆமா, அண்ணன் தான் கிளம்பிடுச்சே. அதான் இல்ல, தூத்துக்குடி ரோட்ல உனக்காக உங்க அண்ணனும் மதனியும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை கூட கூட்டிட்டு போறாங்களாம். அதுக்காக தான் உன்னை கூட்டு போக வந்தேன். அதோ நிக்குது பாரு ஆட்டோ, அது நம்ம ஆட்டோ தான். பாத்தியா, என் அண்ணன் என்னை விட்டு போகாது. வீட்டுல அம்பிட்டு பேரும் என்ன ஏசுனாங்க. ஆனா என் அண்ணன் என்னை கூட்டிட்டு போக ஆள் அனுப்பியிருக்கு. பாத்தியா? பாப்பா சீக்கிரம் வா, லேட் பண்ணாத, உன்னை விட்டுட்டு போயிடுவாரு. ஐயோ வரேண்ணே, இதோ வந்துடுறேன். டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியே ரத்னா அக்கா கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ, அக்கா கிட்ட ஒன்னும் சொல்ல வேணான்னு உங்க அண்ணன் சொல்லிதான் அனுப்புனாரு. நிசமாவா? ஆமா பாப்பா, அவரே ரத்னா டீச்சருக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறாராம். உங்க அக்கா கிட்டயே உன் பேக்க எடுத்துட்டு போக சொல்லிக்கிறாராம். நீ இப்படியே என் கூட வா பாப்பா. அப்போ ரத்னா அக்காக்கு தெரியாம வரவா? ஆமா பாப்பா, உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா உன்னை விட மாட்டாங்களாம். கார்ல போறப்ப ரத்னா டீச்சருக்கு போன் பண்ணி சொல்லிக்கலான்னு உங்க அண்ணன் சொன்னாரு. பாத்தியா, இதான் எங்க அண்ணன். சரிடி, நான் எங்க அண்ணன் கூட ஊட்டிக்கு போயிட்டு வரேன். இந்த டிஃபன் பாக்ஸ் சரி, நான் வச்சிரு. அண்ணே போலாம் அண்ணே. யார் நீங்க? இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்ல. ஹலோ, உங்களை தான் கேக்குறாங்க, சொல்லுங்க. எங்க யார் நீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? என் புள்ள இங்க படிக்குது, அதுக்கு மதிய சாப்பாடு குடுக்கலான்னு வந்தேன். சவாரி இருக்கு, நான் வரேன். அண்ணே, 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 யார் உங்க பொண்ணு? எந்த கிளாஸ் படிக்கிறா? ரத்னா, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. நான் வேணா வெரைட்டி பிடிச்சு கேட்கவா? ஏங்க விடுங்க. சில பேரண்ட்ஸே அப்படிதான், டீச்சர்ஸ் கிட்ட பேசவே கூச்சப்படுவாங்க. நீங்க வாங்க. நிக்காம போயிட்டே இருக்கான். அட வாங்க. தினமும் ஒரு ஜூஸ் குடிச்சா நீயும் ஆரஞ்சு பழம் மாதிரியே மின்னுவல்ல. இப்ப எப்படி இருக்கேன்? கேவலமாவா இருக்கேன்? இப்பவும் அழகுதான், இன்னும் அழகாகலாம்ல. கேட்காம ஏன் வாங்கின? கேட்கணுமா என்ன? கேட்காம தாலியை கட்டின, ஜூஸ் வாங்கி தர மாட்டேனா? ஐயா, பேசி மயக்கருவியாக்கும். எனக்கு வேண்டாம், நீயே குடி. வேணா என்ன? உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. ஐ வீராக்கா, எனக்கும் தான் ஒரே ஜூஸ்ல 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கணும்னு ஆசை. அதான் மனசை கல்லாக்கிட்டு 2 ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். அண்ணே அண்ணே, 1 நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. ஏன் பாப்பா? நிப்பாட்டுங்க அண்ணே. கனி பாப்பா. அண்ணே, அது எங்க வீராக்கா. யாரு? அந்த போலீஸா? ஆமா, என் அக்கா தான் அவங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்ககிட்ட டிரைவிங் லைசென்ஸ் இல்லையா? அந்த போலீஸ் உங்க அக்காவா? ஆமாண்ணே, எங்க முத்துப்பாண்டி மாமா இன்ஸ்பெக்டர், எங்க வீராக்கா சப் இன்ஸ்பெக்டர். எங்க ஃபேமிலியிலே 2 போலீஸ். அக்கா வேணா, போ உள்ள போ. அண்ணே, அக்கா கிட்ட பேசிட்டு வந்தேன். பேசாம உட்காரு பாப்பா. கேட்டி வீரா, என்ன ஆச்சு? இல்ல, கண்ணி அழைச்ச மாதிரி இருந்துச்சு. கனி அழைச்சாளா? அவ ஸ்கூல்ல இருப்பா. இல்ல, குரல் கேட்டுச்சு. அண்ணே, என்னாச்சுன்னு? அக்கா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். எதுக்கு பார்க்க வேண்டாம்னு சொல்றியா? இத பாரு பாப்பா, யாருக்கும் தெரியாம உன்னை சமூகம் அழைச்சிட்டு வர சொன்னாரு. ஓகே ஓகே, அப்ப நான் மறைஞ்சுக்கிட்டேன்.
இல்லையே இங்கதான் எங்கேயோ குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ணே பார்க்க வேண்டாமா? ஊட்டிக்கு போகணுமா வேணாமா? போகணும். அப்ப பேசாம அமைதியா இரு. ஓகே ஓகே. கனி இந்நேரம் ஸ்கூல்ல இருப்பா. அக்காவும் சிவபால மாமாவும் இப்படிதான் சண்டை போட்டுப்பாக. ஆனா சிவபால மாமா ரொம்ப நல்லவரு. சிவபால மாமா இசக்கி அக்காவை தான் முதல்ல காதலிச்சாரு. ஆனா ரத்னா அக்காவை காதலிச்ச முத்துப்பாண்டி மாமா இசக்கி அக்காக்கு தாலி கட்டிட்டாரு. அதனால சிவபால மாமா போதும் பாப்பா போதும். ஆட்டோல போகும்போது எல்லாம் பேசிக்கலாம். இப்ப வாய முடிட்டு அமைதியா இரு. ஓகேண்ணே. கொடுத்து தொலை. ஐயோ வீரா, மாத்தி கொடுத்துட்டேன். அத கொடு. இந்தா. ரெண்டும் ஆரஞ்சு ஜூஸ் தானே? ஆமா. அப்புறம் ஏன் மாத்தன? ரைட் ஹேண்ட் உனக்கு, லெஃப்ட் ஹேண்ட் எனக்கு. நீ எப்பவும் எனக்கு ரைட் ஹேண்ட் தான் ஸ்வீட் வைஃப். வழியாத, அசிங்கமா இருக்கு. அண்ணே போலாம் அண்ணே. பாப்பா தலையை வெளியிட்டாத, உள்ள உட்காரு. தயவு செஞ்சு அறகுறையா திரும்பி வந்துராத. ஏட்டி பரணி, அண்ணனே திரும்பி வர ஆசைப்பட்டாலும் நீ விட்டுறாத டி. கைய கால கட்டி போட்டு ஊட்டியே வச்சுக்க. ஊட்டிக்கே போக விடாம இப்படி நின்னு பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சரி, கிளம்புங்க, கிளம்புங்க. நீ வாழ. சரிடி, பாய். போயிட்டு வாங்க, போயிட்டு வரும் மாமா. ஊட்டிக்கு போறவன் மாதிரியா போறான்? நல்ல பட்டையை போட்டுக்கிட்டு சாமியார் மாதிரி. பாய். பாய் பாய் பாய். டாடா.